அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலா துஃப்தர்லு நேற்று இதோடு முடித்தோம். இங்கே வலா துஃப்தர்லு ஃபர்லாக்கப்படாது இல்லா ஃபி மாலின் நாமின் வளரக்கூடிய பொருளே தவிர மிஸ்ல அன்ஆமி வல் மவாசி கால்நடைகள் மற்றும் ரெண்டுமே கால்நடைகள் தான். மவாசினாலும் கால்நடைகள் தான். சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது. கால்நடைகளைப் போல வளரக்கூடிய பொருள்களை தவிர ஜகாத்து கடமையாக்கப்படாது. வக்கதா இவ்வாறே இருக்கும் ஃபி தஹபி வல் ஃபில்லத்தி தங்கத்திலேயும் வெள்ளியிலேயும் சவாவுன் கானா அந்த ரெண்டு ஆகியிருந்தாலும் சரியே மலுரூபீன தட்டப்பட்டதாகவும் அல்லது கைர மலுரூபீன அதை கட்டியாகவும் மலுரூபின் நகையாக செய்யப்பட்டது கைர மலுரூபீனா நகையாக செய்யப்படாதது அது எப்படி இருந்தாலும் சரிதான். அவளது கானா அந்த ரெண்டும் ஆகியிருந்தாலும் ஹுலியன் நகைகளாக ஆகியிருந்தாலும் சரி அவளது ஆணியத்தன் பாத்திரங்களாக ஆகியிருந்தாலும் சரி தங்கத்திலேயும் வெள்ளியிலேயும் இவ்வாறாக இருக்கும் அப்படின்னு முடியுது. இது எங்கே போய் ஜாயின் பண்ணுறது? ஜக்காத்து இருக்கிறதுன்னு வச்சுக்க வேண்டியதான். நான் யோசிச்சு சொல்கிறேன். யோசிச்சு பார்த்தாலும் எங்கே ஜாயின் பண்ண முடியல. வலாக்கின் என்றாலும் லா துஃப்தர்லு ஃபர்லாக்கப்படாது ஃபி ஜவாஹிரி இது கல்லூலி முத்துவை போல் உள்ள ஜவுகர்களிலேயும் வலி ஆக்குத்தி வைரத்தை போல் உள்ள அந்த ஜவுகர்லையும் கைரியா அது கோமேதகம் வைடூரியம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அதுபோல் அப்போ முத்து வைரம் அது அல்லாத கோமேதகம் இது போன்ற பொருட்கள் எல்லாம் ஜகாத் இல்லை. ஜவுஹருக்கு எப்படி மறுப்பேர் இருக்குதுன்னு தெரில. அப்போ லியன்னஹா ஏனெனில் லைசத் அது இல்லை நாமியத்தன் வளரக்கூடியதாக இல்லை. இல்லா இதா காணத்தில் திஜாரத்தி அது வியாபாரத்திற்கு ஆகியிருந்தாலே சரியா வியாபாரத்துக்காண்டி வச்சிருந்தா தான் இந்த முத்துலேயும் வைரத்திலேயும் கோமேதகம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல அதிலெல்லாம் ஜக்காத் இருக்கிறது. வீட்டில் நகைகளாக அதை பயன்படுத்தும் பொழுது முத்து வைரம் கோமேதகம் இதுபோல் வைடூரியம்லாம் சொல்கிறாங்க. என்னென்ன தெரியாது, பேர் தான் கேள்விப்பட்டிருக்கான். இது போன்ற வகைகள்லாம் ஜக்காத்து கிடையாது. ஜக்காத் இருக்கிறது தங்கத்திலையும் வெள்ளியிலையும் மட்டும்தான். அப்போ தங்கமும் வெள்ளியும் வளருமா? இப்போ இது வளராதா? அப்போ முத்து வளராதா? அது என்ன நாமின்னு கொடுத்துருக்காங்கல்ல, முத்து வளராதா? வைரம் வளராதா? அப்போ வளர்றதுன்னு என்ன? ஆடு மாடு வளரும், குட்டி போடும், அது பெருகும் தெரியும். தங்கம் எப்படி வளரும்? வெள்ளி எப்படி வளரும்? அப்படின்னா எப்பயுமே அதோட மதிப்பு உயர்ந்துக்கிட்டே இருக்கும். தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் சும்மா இருந்தாலும் அதோட மதிப்பு உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அது வளரக்கூடிய லிஸ்ட்டில் சேர்த்துருக்குறாங்க. ஆனால் அந்த முத்து வைரம் அதெல்லாம் புழக்கத்தில் அதிகமாக இருக்காது, பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இருக்காது. அது அந்த லிஸ்ட்டில் சேர்க்கல. இஸ்தரத்து சரித்திரப்படும் லி உஜூபி ஜக்காத் வாஜிபாவதற்கு சரித்திரப்படும் தமாமுன் நிசாபு பூர்த்தியாகுவதும் வல் ஹவுலி வருடம் பூர்த்தியாகுவதையும் சரித்திரப்படும். அப்போ நிசாபுன்னு பல தடவை படிச்சிருக்கோம். நிசாப்னா என்ன அப்படின்னா தங்கமாக இருந்துச்சுன்னா 10 பவுன் நகை இருந்தவங்க 10 பவுன் நகை தான் நிசாப், தங்கத்துடைய அளவு. ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அளவு எதுவோ அதுதான் நிசாப். அப்போ தங்கத்தில் ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டிய அளவு என்ன அப்படி தமிழில் கேட்கலாம். இப்போ இந்த மாதிரி கேட்டவங்க எப்படி கேட்குறது? தங்கத்தில் நிசாப் என்ன அப்படின்னு சிம்பிளாக கேட்டுடலாம். தங்கத்தில் நிசாப் 10 பவுன். வெள்ளியில் நிசாப் என்ன? வெள்ளியில் 622 கிராம். இப்போ தமிழில் கேட்டோம்னா வெள்ளியில் ஜக்காத்து கடமையாகும் அளவு என்ன அப்படின்ட்டு. இங்கே புக்கு 586 கொடுத்துருக்குறாங்க. நம்ம வேறு கிதாபுகள்லாம் பார்க்குறம்போது அதோடைய 622 கிராம் அப்படி தான் படிச்சிருக்கிறோம். அப்போ நிசாபுங்கிறது ஜக்காத்து கடமையாகின்ற அளவு, அதுக்கு பேர் தான் நிசாப். அந்த நிசாபையும் அடைந்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வருடமும் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். அப்போ தான் ஜக்காத்து வாஜிபாகும், இல்லாட்டி ஜக்காத்து வாஜிபாகாது. அதுவாகிறது ஐயக்கூன ஆகுவது, நிசாப் ஆகுவது காமிலன் முழுமையாக ஆகுவது ஃபி தரஃபையில் ஹவுலி வருடத்தின் 2 ஓரங்களிலேயும் அந்த நிசாபுடைய அளவு முழுமையாக இருப்பது. அப்புறம் வருடத்துடைய 2 ஓரங்கள் என்ன? இந்த வருட ஆரம்பத்திலிருந்து
கடைசி முடிகிற வரலாம். அது ஜனவரிலேருந்து டிசம்பர் வரலாம் வச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த ஏப்ரல்லேருந்து அந்த ஏப்ரல். இந்த ஏப்ரல்ங்கிறது வருடத்துடைய ஆரம்பம். மறு ஏப்ரல்ங்கிறது வருடத்துடைய முடிவு. அப்போ இந்த 2 தரஃப், இந்த 2 ஓரங்களில் அப்போ இந்த வருடம் முழுவதும் நிசாபுடைய அளவு முழுமையாக கையில் இருக்க வேண்டும். இந்நக்கச அஸ்னா அல் ஹவுலி, இடையில் குறைந்தாலும் சரி. அப்போ இடையில கொஞ்சம் குறைஞ்சிட்டு திரும்ப நிசாபுடைய அளவு அடைஞ்சிட்டாலும் அப்போ ஜக்காத் வாஜிபாகிவிடும். இந்த ஏப்ரல் மாதம் நமக்கு வந்து ஒரு 20 பவுன் நகை கையில் இருக்குது. இடையில வந்து அது 8 பவுனாக மாறுது. ஒரு ஆகஸ்ட் மாதம் 8 பவுனாக மாறுது. திரும்ப ஜனவரியில் அது திரும்ப 20 பவுனாக வந்துடுது. அப்போ திரும்ப ஏப்ரல் மறு ஏப்ரல் வரும்போது 20 இருக்குது அப்படின்னா இந்த 20 பவுனுக்கு தான் வந்து நம்ம கணக்கு பண்ணணும். இடையில வந்து 8 பவுனாக இருந்துச்சு, அப்புறம் திரும்ப 2 மாதம் இல்லாமல் 8 பவுனாக தானே இருந்துச்சு, நான் ஆகஸ்ட் மாதத்துக்கு என் ஜக்காத்தை தள்ளிட்டு போகிறேன் அப்படின்னா ஒரு நாள் ஜக்காத் தர முடியாது. ஆகஸ்ட் மாதம் தள்ளிட்டு அடுத்த மாதத்துலாம் கொடுப்பேன் அப்படின்னா அடுத்து ஏதாவது ஒரு மாதத்தில் கொஞ்சம் தங்கம் இல்லாமல் போகும், திரும்ப வந்து சேரும். அப்போ இடையில் குறைவதிலெல்லாம் கணக்கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த வருடம் தொடக்கத்துலேயும் மறு வருட முடிவிலேயும் நிசாபுடைய அளவு முழுசாக இருந்துச்சுன்னா ஜக்காத்து வாஜிபாகிவிடும். இடையில குறையிறது சேர்றதெல்லாம் கணக்கில் எடுக்கக்கூடாது. வேணால் ஒரே சீராக வேணால் எடுத்துக்கலாம். அது என்ன ஒரே சீராக 20, 25, 23, 10 அப்படிங்கிறப்ப சராசரி என்ன அப்படின்னு பார்த்து சராசரியாக 19 பவுனு, சராசரியாக 18 பவுன் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் எப்படியா இருந்தாலும் ஜக்காத்து வாஜிபாகிவிடும். லம்முல் மாலு, சேர்க்கப்படும் பொருள், ஹாசிலு கிடைக்கக்கூடிய பொருளை சேர்க்கப்படும். அஸ்னா அல் ஹவுலி, வருடத்துடைய இடையில, இலால் அசலின் பக்கம் சேர்க்கப்படும். எஜிபு ஜக்காத் வாஜிபாகும். ஃபில் மஜ்மு மொத்தத்திற்கும் ஜக்காத்து வாஜிபாகிவிடும். இப்போ இந்த ஏப்ரல் மாதம் நமக்கு வந்து கையில் 20 பவுனு நகை இருக்குது, இல்லாட்டி ஒரு 20 லட்ச ரூபா பணம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ ஒரு ஆகஸ்ட் மாதம் அது வந்து 25 லட்ச ரூபா மாறிடுச்சு, ஒரு இல்லாட்டி 25 பவுனாக மாறிடுச்சு. அப்போ நம்ம அடுத்த ஏப்ரல் ஒரு வருஷம் முடிய போகிற நேரத்தில் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இடையில சேர்ந்த 2 பவுனு, 3 பவுனு, 5 பவுனு அதையும் கணக்கில் எடுக்கிறப்ப 25 பவுன் இருந்துச்சு அப்படின்னா அந்த 25 பவுனுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஜக்காத் தரணும். இல்லை இது இந்த 5 பவுனு வந்து பாதியில் சேர்ந்தது, நான் ஜக்காத் தர முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அடுத்து வலா தஸ்ஸிஹு ஜக்காத்து கூடாது. இல்லா பி நிய்யத்தில் அதாயி, ஜக்காத்தை நிறைவேற்றுவதுடைய நிய்யத்தை கொண்டே தவிர ஜக்காத்து கூடாது. அப்போ நிய்யத்தோடு தான் ஜக்காத்து கொடுக்கணும். இந்த அஜ்லி மாலி ஜக்காத்துடைய பொருளை வெளியேற்றும் நேரத்தில், மின் ஜும்லத்தி மாலிகி, அவனுடைய பொருளுடைய ஒட்டுமொத்தத்திலிருந்தும் ஜக்காத்துடைய பொருளை வெளியேற்றும் நேரத்தில் நிய்யத்து அவசியமாகும். நிய்யத்து இல்லாமல் ஜக்காத்து கூடாது. அப்போ கொடுக்குற நேரத்தில் இப்போ நம்ம பொருளை எடுத்து ஜக்காத்துடைய பொருளை கொடுக்கின்ற நேரத்தில் நிய்யத்து அவசியம். இந்த தஃபைஹி அல்லது அப்போ பொருளை பிரிக்கிற நேரத்தில், மொத்த பொருளிலிருந்து ஜக்காத்துடைய பொருளை பிரிக்கிற நேரத்தில் நிய்யத்து அவசியம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த தஃபைஹி இல முஸ்தஹிக்கி, தகுதியானவனுக்கு கொடுக்கும் நேரத்தில் நிய்யத்து அவசியம். நிய்யத்து இல்லாமல் ஜக்காத்து கூடாது. அவளது தஃபைஹி, ஒப்படைக்கும் நேரத்தில், அந்த ஜக்காத்துடைய பொருளை ஒப்படைக்கும் நேரத்தில், இலா வக்கீலிஹி, அவனுடைய பொறுப்புதாரியின் பக்கம் ஒப்படைக்கும் நேரத்தில் நிய்யத்தின்றி ஜக்காத்து கூடாது. அப்போ நம்ம வேறு யார்கிட்டயாச்சும் பணத்தை கொடுத்து இது இவருக்கு ஜக்காத்து கொடுக்குறேன்னு ஒரு ஆளை வக்கீலை நியமிக்கின்றோம். அப்போ அவன்கிட்ட அந்த பொருளை கொடுக்குற நேரத்தில் நிய்யத்து இல்லாமல் ஜக்காத்து கூடாது. கதா இவ்வாறே லா யசிஹு கூடாது, அதாவது ஜக்காத்தை நிறைவேற்றுவது கூடாது. இல்லா பி தம்லீக்கை கொண்டே தவிர ஜக்காத்தை நிறைவேற்றுவது கூடாது. அப்போ தம்லீக் அப்படின்னா நம்ம கொடுத்த பொருள் அவனுக்கு அது சொந்தம், இனிமேல் நமக்கு அதில் எந்த உரிமையும் இல்லை, அவனுக்கு அதில் முழு அதிகாரமும் இருக்கிறது. அப்போ உரிமையை மாற்றி கொடுத்தல், அதுக்கு பேர் தான் தம்லீக்கு. அப்போ நம்ம கொடுக்குற பொருளுக்கு வாங்குறவனிடம்
முழு முழு அதிகாரம் கிடைக்கணும். அப்போ தான் அந்த ஜக்காத்து கொடுக்கும். அது எப்போ முழு அதிகாரம் கிடைக்காம போகும்? எப்போ முழு அதிகாரம் கிடைக்கும்? அப்படின்னா சொல்கிறாங்க, ஃபலவுக்கான லஹு ஒருவனுக்கு ஆகியிருந்தால், அல் ஃபக்கீரி ஏழையின் மீது, தைனுன் கடன் ஆகியிருந்தால், ஒருவன் ஒரு ஏழைகிட்ட கடன் வாங்கியிருக்கிறான். அபுர திம்மத்தகு அபுர அவன் நிறைவேற்றுகின்றான், திம்மத்து அவனுடைய பொறுப்பை, நியத்து ஜக்காத்தி ஜக்காத்துடைய நியத்தை கொண்டு அவனுடைய அந்த பொறுப்புனா அந்த கடனை நிறைவேற்றுகின்றான். லம் யசிஹு அதாவு ஜக்காத்தி லம் யசிஹு கூடாது, அதாவு நிறைவேற்றுவது ஜக்காத்தி லம் யசிஹ அதாவு ஜக்காத்து ஜக்காத்தை நிறைவேற்றுவது கூடாது. இல்லை அதமி தம்லீக்கை இழந்திருப்பதனால் அப்போ அது ஜக்காத்தா கூடாது. அப்போ ஃபலவு கானலகு அவனுக்கு ஆகியிருந்தால் அல ஃபக்கீரின் ஒரு ஏழையின் மீது தைனுன் கடன் ஆகியிருந்தால், அபுர திம்மத்தகு அவனுடைய பொறுப்பை நீக்கிக் கொள்கின்றான், நியத்தி ஜக்காத்தி ஜக்காத்துடைய நியத்தை கொண்டு, லம் எஸ்ஸிக அதாவது ஜக்காத்தை நிறைவேற்றுவதாக அது ஆகாது, கூடாது. இல்லை அதமி தம்லீக்கு இழந்திருப்பதனால். அப்போ ஒரு ஏழைகிட்ட கடன் வாங்கியிருக்கிறான், வாங்கின கடனை ஜக்காத்துங்கிற நியத்தில் கொடுக்குறான். இப்போ அது கூடாது. ஏன் அப்படின்னா, இவன் கொடுக்குற பொருளில் தம்லீக் இல்லை. தம்லீக்னா உரிமையை விட்டு கொடுத்தல் இல்லை. ஏன்னா அது அவனுடைய உரிமை. இவன் யார் அந்த ஏழையோடைய உரிமை தான். இப்போ இவன் கடன் வாங்கியிருக்கிறான். கடன் வாங்கியிருக்கும்போது அப்போ பொருளை திருப்பி கொடுத்தான், எந்த நியத்தில் கொடுத்தாலும் அவன் ஏழை வாங்கும்போது என்ன பண்ணுவான், ஏன்னா இது என்னுடைய கடங்காசு, அப்போ உன்கிட்ட இருந்து நீ ஜக்காத்துங்கிற எதையும் நீ எனக்கு எந்த ஒரு பொருளையும் எனக்கு நீ வசப்படுத்தி கொடுக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இதே அந்த ஏழைகிட்ட நம்ம எந்த கடனும் இல்லை, அவன் யாருன்னு நமக்கு தெரியாது, இல்லை அவன்கிட்ட ஒரு 10 பவுனு இல்லாட்டி 2 பவுனு நம்ம ஜக்காத்தாக கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ அது நம்ம அந்த 2 பவுனு நம்மளிடம் உரிமை இழந்து விடுகிறது. அவன்கிட்ட அவன் உரிமைக்கு அது மாறி விடுகின்றது. அப்போ அவன்கிட்ட அந்த 2 பவுனுக்கு அதிகாரம் ஃபுல்லாக அவங்க கையில். அவன் நினச்சா அதை என்ன வேணால் பண்ணலாம், விற்கலாம், விற்றுட்டு நகையாக மாற்றலாம், இல்லாட்டி விற்றுட்டு சாப்பாட்டுக்குள்ளே வெளியே வேலையை பார்க்கலாம், என்ன வேணால் செய்யலாம். முழு உரிமையும் அது அவனுக்கு நாம் விட்டு கொடுத்து விட்டோம். இதே கடனாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகும், அது அவன் பொருள். நம்மகிட்டேருந்து நம்ம கொடுத்தாலும் ஜக்காத்து நியத்தில் கொடுத்தாலும் அப்போ நம்ம உரிமை அவனுக்குன்ற அதில் எந்த உரிமையும், அது அவன் பொருள் தானே, நம்மள்கிட்ட எந்த உரிமையும் அவன்கிட்ட போகல. அப்போ அதனால் கடனை சிம்பிளாக சொன்னோம்னா, ஒரு கடனை ஜக்காத்து நியத்தில் கழிக்கக்கூடாது. இதுதான் சிம்பிளாக. அடுத்து